ஆகவே அதனால் அவருடைய ஆசன பகுதியில் அவரே ஒரு சில நேரங்களில் அவருடைய ஆசன பகுதியை தொடுகை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை சலைவைத்தான் சட்ட வைத்திய அதிகாரிக்கு தெரிவித்திருக்கிறார். அது என்ன காரணம் என்பது நான் தெளிவாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவருடைய தனிப்பட்ட ஒரு விடயம். ஆனால் உண்மையாகவே நாங்கள் ஒரு சில நேரங்களில் மனிதாபிமான அடிப்படையில் சிந்தித்தோமானால் இப்படியும் சொல்லலாம். உண்மையாகவே இந்த பிடிஏவின் கீழ் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவது எவ்வளவு ஒரு கொடுமையான மிகவும் கஷ்டமான நிலைமை என்று பாருங்கள். இப்பொழுது நான் சொன்ன ஒரு சில விடயங்களை வைத்தே உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு திரைப்படமே ஓடி இருக்கும். எனக்கே அப்படித்தான் தோன்றியது இந்த மருத்துவ அறிக்கையில் சுரேஷ் சலே சொன்ன விடயங்களை வைத்து பார்க்கும் போது. ஆகவே இப்படி இருக்கிற நிலையில் தான் சுரேஷ் சலே என்ன செய்ய, அவர் மிக முக்கியமான ஒரு வழக்கு விசாரணை. இது ஈஸ்டர் தாக்குதல். இந்த ஈஸ்டர் தாக்குதல் சாட்சியாளர்கள் சொன்ன சாட்சிகளுக்கு அமைய, வாக்குமூலங்களுக்கு அமைய சுரேஷ் சலே கைது செய்து தற்பொழுது தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். செய்ய வழி இல்லை. இதற்கு முன்பதாக இதே சுரேஷ் சலே புலனாய்வு பிரிவு பிரதானியாக இருந்தபோது, ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ச இருந்தபோது, இதே ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்ற சந்தேகத்திலே அப்பாவியான பலரை கைது செய்து, இந்த பிடிஏவின் கீழ் கைது செய்து தடுத்து வைத்து பல கொடுமைகளை செய்தார்கள். சுரேஷ் சலே அதற்கு உடந்தை. அப்பொழுதெல்லாம் இவர்களுக்கு தெரியும் எவ்வளவு கொடுமைகளை இந்த பிடிஏவின் கீழ் கைது செய்தவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று. அப்பொழுதெல்லாம் இவர்கள் இதை பற்றி யாருமே பெரிதாக பேசவில்லை, எதிர்க்கவில்லை. ஆனால் இவர்கள் அந்த கொடுமைகள், சித்திரவதையெல்லாம் ஏனையவர்களுக்கு செய்துவிட்டு அதே பிடிஏவின் கீழ் இவர்கள் கைது செய்து உள்ளே இருக்கும் போது தான் இவர்களுக்கு வலிக்கின்றது. அந்த வலி வேதனையில் தான் தற்பொழுது கத்துகிறார்கள், உபவாசம் இருக்கிறார்கள். உண்ண மாட்டேன், உறங்க மாட்டேன், தண்ணீர் குடிக்க மாட்டேன், நான் சிஐடிக்குள் செல்ல மாட்டேன், இனி நான் இங்கே இருக்கின்றேன், இறக்கும் வரை சாகும் வரை நான் இனி கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலே இருந்து விடுகின்றேன், எனக்கு மீண்டும் சிஐடிக்குள் செல்ல போக முடியாது என்று சுரேஷ் சலே, இலங்கையின் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவு பிரதானி மேஜர் ஜெனரல் துவான் சுரேஷ் சலே குறிப்பிடுகின்றார். எப்படியான ஒருவர் இராணுவத்தில் ஒரு உயரிய இடத்திலே பதவியில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இவர் தானாம் 30 வருட கால யுத்தத்தை இலங்கையில் முடிவு கொண்டு வர பெரிதும் பங்காற்றிய ஒருவர் என்று பலர் தம்பட்டம் அடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். எந்த விதத்தில் என்னத்தை கண்டு யுத்தத்தை முடித்தார் என்று தெரியவில்லை. அவருடைய அறையிலே எலி, கரப்பான் பூச்சிகள் எல்லாம் செல்வதாகவும் முறைப்பாடு,